தேவ சபையும் விசுவாசிகளும் ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். நான் கேட்பது எல்லாமே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மடத்தனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அறிவீனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தான் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அறிவீனம். ஐயா, நம்மை உண்டாக்குகிற தேவன் இல்லையென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை காட்டிலும் பெரியவர். அதை தான் வாசி, அவர் நல்லவர், நம்மை காட்டிலும் நல்லவர், நம்மை காட்டிலும் உயர்ந்தவர், நம்மை காட்டிலும் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்று அவரை குறித்து சொல்லுகிற பொழுது அவரது சித்தமானவைகளை செய்கிறதை நாம் அறிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்திலே தொடர்ந்து கிரியை செய்கிற பக்குவம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். அதை தான் பரிசுத்த வேதம் நமக்கு எதிர்பார்க்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் இன்னொரு காரியத்தை நாம் இதில் சிந்திக்க வேண்டும். அப்படி என்றால், நான் எல்லாவற்றையும் தேவனது சித்தம் என்றே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுகிற மனநிலைமைக்குள்ளையும் நாம் வந்துவிடக் கூடாது. நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய உரிமை. ஏனென்றால் ஒருவேளை நமது ஜெபம் அவரது சித்தத்தை மாற்றவில்லை என்று சொன்னாலும் அந்த ஜெபத்திற்கு வேறே ஒரு விதத்திலே வித்தியாசமாய் பதில் கொடுப்பதற்கு தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். ஒருவேளை அவரது சித்தம் எனது ஜீவிதத்திலே நிறைவேறுகிறதா இருந்தால் நிறைவேறட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஜெபம் அவரது சித்தத்தை மாற்ற முடியாததா இருந்தால் அது அப்படியே சம்பவிக்கட்டும். அதனால் தான் ஆண்டவர் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிற பொழுது சொன்னார், பரமண்டலங்களிலே உமது சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக. அப்படி உமது சித்தம் நிறைவேறுவதா இருந்தால் அது என் ஜீவிதத்திலே நிறைவேறட்டும். ஆனாலும் என் ஜெபத்தை கேட்கிற எனது அருமையான கர்த்தர் ஒருவேளை நான் கேட்கிற காரியத்தை எனக்கு தரவில்லை என்றாலும் என் ஜெபத்தை கேட்டு இன்னும் ஒரு வித்தியாசமான பதிலை எனக்கு கொடுப்பதற்கு தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அதனால தான் நம்ம ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்.